பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரபத்தி வேலூரில் உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் மற்றும் குழந்தைகள் தினத்தை ஒட்டி வேலூர் மாரத்தான் 2025 நடைபெற்றது. குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், முதியோர் என 4 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 4000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கல்வி குழுமங்கள் சார்பில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள ஆர்ஃபேஃப் எக்ஸ் ஸ்டுடியோ என்ற ஆய்வகத்தை அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் தலைவர் பேராசிரியர் சீதாராம் திறந்து வைத்தார். தொடர்ந்து மாணவர்களின் கற்றல் தாண்டி உள்ள ஆய்வுகளுக்கு இதுபோன்ற மையங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் ஆலங்கட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வந்த ஆலையில் கர்நாடகாவின் அரசு நிறுவனமான நந்தினி நெய்யில் டால்டா மற்றும் தேங்காய் எண்ணெய், பாமாயில் போன்ற பொருட்கள் கலந்து கலப்பட நெய் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக கர்நாடக கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு நிறுவனத்தின் விநியோகஸ்தகர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து கலப்பட நெய் தயாரிப்பு ஆலையில் இருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டு ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ பதான் ஈஸ்வரர் ஆலயத்தில் காவிரி துலா உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தை தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்தெழுத்து வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் ஏனங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை மற்றும் காதொலி கருவி, தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை, கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இம்முகாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்ட திலகர் திடல் மைதானத்தில் தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஒன்றிய அரசை கண்டித்தும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் மருத்துவமனையில் கடந்த 8 ஆண்டுகளாக செவிலியராக பணியாற்றிய கனிமொழிக்கு மருத்துவமனையிலேயே சீமந்தம் நடத்தப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது ஐயப்ப சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் பெரிய கருப்பண்ணசாமி, சிறிய கருப்பண்ணசாமி, மாளிகைபுரத்தம்மன், துர்காதேவி, விநாயகர், முருகன், நவக்கிரகம் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் போத கொடிமரம் மற்றும் கோபுர கலசம் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் அடுத்த காக்லூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள அலுமினியத்தை உருக்கும் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கு பணியில் இருந்த வடமாநில தொழிலாளர் இருவர் 80% தீக்காயமடைந்தனர். இதனையடுத்து இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் துலா உற்சவத்தையொட்டி திரு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அப்போது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா, பரிமள ரங்கநாதா என்ற கோஷங்களை எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர்.